ஹலோ மக்களே! குக்கர்ல வச்சு பிரியாணி ஸ்டைல்ல பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுட்டு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய், பட்டர் இல்லனாலும் பரவாயில்லங்க. நீங்க எண்ணெய் மட்டுமே ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே அதுல குட்டி குட்டியா நறுக்குன வெள்ளைப்பூட சேர்த்துக்க போறோம். வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுமே அதுல குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்க போறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே அதுல கொஞ்சமா தக்காளியும் போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கிட போறோம். காய்கறிக்காக குடமிளகாவும் கேரட்டும் எடுத்திருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான இன்கிரீடியன்ஸ்க்கு கொத்தமல்லி அண்ட் புதினா இது தாங்க நல்லா நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாஸ்தா மசாலான்னு நம்மளுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். அதையும் வாங்கி ஒரு பாக்கெட்டை இதுக்குள்ள தட்டி விட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை இது உள்ள போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்புறம் மக்களே மறக்காம நம்ம வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாஸ்தா கொஞ்சமா முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்டான பிரியாணி ஸ்டைல்ல பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. அப்புறம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களே? மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு சம்மர் முடியறதுக்குள்ள வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரெடியான பிரியாணி ஸ்டைல் பாஸ்தால கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அப்படி எடுத்து ஒரு பைட் வச்சோம்னா சும்மா அட்டகாசமா இருக்குங்க. நான் உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.